டே எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ட்னர்ஷிப்போட ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி படிச்சோம். பார்ட்னர்ஷிப் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ் எப்படி பண்றதுன்றதையும் பண்ணோம். அண்ட் வி ஆல்சோ டிட் MCQ சால்விங். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன படிக்க போறோம் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம படிக்க போற டாபிக்கோட பேர் குட்வில் கால்குலேஷன். குட்வில்னா நட்பெயர், அதாவது கூட்டாண்மை கணக்குகளில் ஃபார்முடைய நட்பெயர் எப்படி கால்குலேட் பண்றதுன்றது தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம படிக்க போறோம். ஸோ இதோடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், இன்னைக்கு கிளாஸோடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் in partnership firm and factors that determine the value of the goodwill, and to understand the different methods of valuation of goodwill. அதாவது கூட்டாண்மை நிறுவனத்தில் நட்பெயர் மதிப்பீட்டின் அவசியத்தையும் நட்பெயர் மதிப்பை நிர்ணயிக்கும் காரணிகளையும் புரிந்து கொள்ளுதல் மற்றும் நட்பெயர் மதிப்பீட்டின் பல்வேறு முறைகளை புரிந்து கொள்ளுதல். இதுதான் இன்னைக்கு நம்ம கிளாஸோடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். சரி மேம், குட்வில்னு என்னமோ சொன்னாங்களே, அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க, குட்வில்னா என்ன, அதை ஏன் கால்குலேட் பண்றோம், எதுக்காக கால்குலேட் பண்றோம், எப்படி கால்குலேட் பண்ணணும், இது எல்லாத்தையும் கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட், குட்வில்னா என்ன? குட்வில் அப்படின்னா நட்பெயர் அப்படின்னு அர்த்தம். நட்பெயருக்கும் ஒரு பிசினஸ்க்கும் என்ன சம்பந்தம்? இப்ப உங்களுடைய பிசினஸ் ரொம்ப ஃபேமஸான பிஸ்னஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிஸ்னஸோடைய வேல்யூவும் அதே மாதிரி சொத்து இருக்கிற இன்னொரு பிஸ்னஸ், அதுக்கு எந்த ஒரு ஃபேமஸ் பிராண்ட் நேமும் கிடையாது, அதுக்கான இருக்கிற வேல்யூவும் ஒன்னா இருக்குமா? இருக்காது இல்லையா? எப்படியும் ஒரு பிஸ்னஸ் ஃபேமஸா இருந்தா அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூன்னு இருக்கும் இல்லையா? அந்த பிராண்ட் வேல்யூவை மானிட்டைஸ் பண்றது தான் குட்வில். ஓகேவா? இத இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் வாங்க. Goodwill is the good name or reputation of the business which brings benefit to the business. It enables the business to earn more profit or compared to a newly set up business. In accounting, the monetary value of such advantage is known as goodwill. ஒரு தொழிலுக்கு நன்மை தரக்கூடிய அத்தொழிலின் புகழ் அல்லது நன்மதிப்பு நட்பெயர் ஆகும். புதிதாக அமைக்கப்பட்ட வணிகத்துடன் ஒப்பிடும் பொழுது நட்பெயர் வணிகத்துக்கு அதிக லாபத்தை ஈட்ட உதவுகிறது. கணக்கியலில் அத்தகைய நன்மையின் பண மதிப்பை நட்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஃபேமஸ் பிராண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேமஸ் பிராண்ட் நேம்னால அதுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ இந்த பிஸ்னஸ். இன்னும் ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம், ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்குறோம், இல்லைன்னா ஒரு சாம்சங் ஃபோன் வாங்குறோம். இப்போ ஆப்பிள் ஐஃபோனுக்கு நம்ம 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் தரத்துக்கு தயாரா இருக்கும். காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் தி பிராண்ட் நேம். அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் பிராண்ட் நேம். அப்ப அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸோடைய வேல்யூவும் அதனால அதிகமா தானே இருக்கும். அதுதான் குட்வில். நவ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி வேல்யூ ஆஃப் குட்வில். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் குட்வில்லோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ், அதாவது வணிகத்தின் தன்மை. வணிகத்தின் தன்மைனா அந்த பிஸ்னஸ் எவ்வகையான பிஸ்னஸ் அப்படின்றத பொறுத்து அதோடைய குட்வில் நிர்ணயிக்கப்படும். அடுத்தது லொகேஷன். இப்போ ஒரு ஸ்டேஷனரி கடை இருக்கு, அந்த கடை மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டேஷனரி கடைக்கும் எங்கேயோ ஒரு ரிமோட் வில்லேஜ்ல இருக்கிற ஸ்டேஷனரி கடைக்கும் ஒரே வேல்யூவா இருக்குமா? இருக்காது. காரணம், ஒரு மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டேஷனரி கடைக்கு அதிகமான சேல்ஸ் இருக்கும். ஏன்னா அது ஒரு மார்க்கெட் ஏரியா, அதிகமான கஸ்டமர்ஸ் வருவாங்க, அதிகமான சேல்ஸ் நடக்கும். ஆனா அதே ஒரு ரிமோட் வில்லேஜ்ல, ஒரு குக்கிராமத்துல இருக்கிற ஸ்டேஷனரி கடைக்கு அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்காது. ஸோ எந்த பிசினஸ்க்கு இப்ப குட்வில் இருக்கும்? குக்கிராமத்துல இருக்கிற ஸ்டேஷனரி ஷாப்கா, இல்ல சிட்டில இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஸ்டேஷனரி ஷாப்கா? கரெக்ட், சிட்டில மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டேஷனரி ஷாப்க்கு தான் குட்வில் அதிகமா இருக்கும். ஸோ லொகேஷன் டிட்டர்மைன்ஸ் தி வேல்யூ ஆஃப் யுவர் குட்வில். தென் தேர்ட், எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட்டோடைய எஃபிஷியன்சியும் அந்த பிஸ்னஸோடைய குட்வில்லை டிட்டர்மைன் பண்ணும். இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா எல்லாருக்குமே டாட்டா
எல்லாருக்குமே மாருதினா ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்ற ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். நெக்ஸ்ட், குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுவும் பிராண்ட் நேமை பொறுத்து தான் இருக்கு. ஒரு பிஸ்னஸ் நல்ல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் செஞ்சா அந்த பிஸ்னஸுக்கு அதிகமான குட்வில் இருக்கும், நட்பெயர் இருக்கும். தென் மார்க்கெட் சிச்சுவேஷன், சந்தை நிலவரம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஒரு ப்ராக்ரஸிவ் எக்கனாமில இருக்கா இல்ல ரிக்ரெசிவ் எக்கனாமில இருக்கா அப்படின்றத பொறுத்தும் அந்த பிஸ்னஸோடைய குட்வில் நிர்ணயிக்கப்படும். தென் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபர்ம். முக்கியமா ஒரு பிஸ்னஸோடைய குட்வில்லை டிட்டர்மைன் பண்றது அதோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்ப நம்ம பார்த்த எல்லா ஃபேக்டர்ஸுமே ஒரு வகையில இல்லைன்னா ஒரு வகையில ப்ராஃபிட்டபிலிட்டி தான் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நல்ல ப்ராஃபிட்டபிளா போற ஒரு பிஸ்னஸுக்கான குட்வில் அதிகமா இருக்கும், நஷ்டத்துல போற ஒரு பிஸ்னஸ்க்கான குட்வில் கம்மியா இருக்கும். தென் டென்யூர் ஆஃப் த பிஸ்னஸ். சில பிஸ்னஸ் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். ஸோ வி சே இந்த வருஷம் இந்த பர்டிகுலர் கடை 100 வருஷமா இருக்கு, இந்த பர்டிகுலர் கடை 50 வருஷமா இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம திருநெல்வேலியில இருட்டுக்கடை அல்வா சொல்றோம் இல்லையா, அது எத்தனை வருஷமா இருக்கு, அதனால தானே அதுக்கு இவ்வளோ நல்ல பேரு. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரொம்ப வருஷமா இருந்தா அதுக்கான குட்வில் அதிகமா இருக்கும். புதுசா ஸ்டார்ட் பண்ற பிஸ்னஸுக்கு அந்த அளவுக்கு குட்வில் இருக்காது. தென் டிகிரி ஆஃப் காம்படிஷன். ஸோ டிகிரி ஆஃப் காம்படிஷன்னா எந்த அளவுக்கு அங்க மற்ற பிஸ்னஸும் ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்ப அதிகமான காம்படிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அப்ப குட்வில் கம்மியா இருக்கும். ரொம்ப கம்மியான காம்படிட்டர்ஸ் தான் இருக்காங்க அந்த பிராண்டுக்கு அப்படின்னா குட்வில் அதிகமா இருக்கும். தென் ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஐபோனோட எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஐபோனோட குட்வில்க்கு காரணம் என்ன? எஸ், அதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தேர் கேன் பி சம் ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் விச் டிட்டர்மைன் தி குட்வில் ஆஃப் த ஃபர்ம். ஸோ இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் குட்வில்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது நீட் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். எதுக்காக நம்ம குட்வில் வேல்யூவேஷன் செய்கிறோம்? நார்மலி the need of valuation of goodwill arises at the time of sale of the business. அதாவது ஒரு பிஸ்னஸை விற்கும் பொழுதுதான் அதோட குட்வில் என்னன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஆனா ஒரு பார்ட்னர்ஷிப்ல வரும் காரணங்களுக்காக நம்ம குட்வில்ல வேல்யூ பண்ணுவோம். என்னென்ன காரணங்கள்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், சேஞ்ச் இன் த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமாங் தி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸோடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும் பொழுது அப்ப என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் அக்யூமுலேட் ஆன குட்வில்ல பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துட்டு புது குட்வில்ல ரேஸ் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு ரேஸ் த குட்வில் அண்ட் யூ ஹாவ் டு ரைட் ஆஃப் த குட்வில். அந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம்? குட்வில் வேல்யூவேஷன் செய்வோம். தென் நெக்ஸ்ட், அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர். ஸோ இதுக்கு முன்னாடி 2-3 பார்ட்னர்ஸ் சேர்ந்து அந்த பிஸ்னஸை நடத்திட்டு இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உருவான எல்லா குட்விலும் அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்க்கு தானே சொந்தம். அப்ப நியூ பார்ட்னருக்கு உள்ள வரும்போது எவ்வளோ ஷேர் ஆஃப் குட்வில்ன்றதை டிட்டர்மைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் த நியூ பார்ட்னர் வி கால்குலேட் குட்வில். தென் தேர்ட், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் தி பார்ட்னர். இதுவும் அட்மிஷன் மாதிரி தான். when the partner is retiring அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஷேர் ஆஃப் குட்வில்ல கொடுத்து அனுப்பணும் இல்லையா, அதுக்காக தான். தென் டெத் ஆஃப் தி பார்ட்னர். இந்த டைம்லயும் எக்ஸிக்யூட்டர்ஸ்க்கு we have to pay the amount of capital so and the accumulated profit. ஸோ குட்வில்ல அந்த பார்ட்னருக்கு இருக்க ஷேரையும் நம்ம பே பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் at the time of death of the partner நம்ம குட்வில் வேல்யூவேஷன் செய்கிறோம். தென் dissolution of the firm. ஸோ ஒரு ஃபர்மை கம்ப்ளீட்டாக டிசல்யூட் பண்ணும் பொழுது then also we may be going for valuing the goodwill. Then amalgamation of the partnership firm. ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகியிருக்க 2 ஃபர்ம்ஸை ஒன்னா இணைக்கும் பொழுது then we call it as amalgamation. ஸோ அந்த மாதிரி இணைக்கும் பொழுது இந்த ஃபர்ம் ஏ உடைய குட்வில் என்ன, ஃபர்ம் பி ஓட குட்வில் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த அமால்கமேட்டட் ஃபர்ம் சி உடைய டோட்டல் வேல்யூ என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் during amalgamation we find the value of goodwill. இப்ப குட்வில் ஏன் கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தோம். குட்வில்ல எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணதுன்னு பார்த்தோம். இப்ப டைப்ஸ் ஆஃப் குட்வில் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், பர்ச்சேஸ்டு குட்வில். அதாவது வாங்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட குட்வில்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிசினஸை பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது இந்த குட்வில்காக பணம் கொடுத்து அந்த பிசினஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த குட்வில் ஒரு பெறப்பட்ட குட்வில்.
அடுத்த டைப் இஸ் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில், அதாவது தன்னுருவாக்க நற்பெயர். இது ஒரு பிசினஸோடைய ப்ராஃபிட்டபிலிட்டினாலேயோ இல்ல அந்த பிசினஸோடைய ஆபரேஷன்ஸ்னாலேயோ தானா அந்த பிசினஸ்க்கு கிடைக்கக்கூடிய நற்பெயர். இப்ப பர்ச்சேஸ்டு குட்வில் எப்படி கால்குலேட் பண்றது, செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். So in the case of your purchased goodwill, it is acquired by making payment in cash or in kind, and hence it is called as acquired or purchased goodwill. இதை எப்படி கண்டுபிடிப்போம்னா, the excess of purchase consideration over the net value of the business, we call it as goodwill. இப்ப ஒரு business உடைய net asset value வந்து 1 லட்சம் ரூபாய். ஆனா அந்த business நம்ம 1.5 லட்சம் ரூபாய், that is 1,50,000 கொடுத்து வாங்குறோம். ஆனா அந்த business உடைய actual value 1 lakh தான். So இந்த balance 50,000 அதிகமா கொடுத்து வாங்குறோம் இல்லையா? So this we call it as purchased value of the goodwill. புரியுதா? Okay. Then இது புத்தகங்களில் கணக்கிட்டு இருப்பு நிலை குறிப்பில் ஒரு கற்பனையான சொத்தாக காட்டப்படுகிறது. அதாவது in the case of your goodwill, the goodwill is shown as a intangible asset in your books of accounts. Then it should be written off within a period not exceeding 10 years. இது 10 ஆண்டுகளுக்கு மிகாமல் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஓகே, இப்ப பர்ச்சேஸ்டு குட்வில்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்னா என்னன்னு பார்க்கலாமா? செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் அப்படின்னா it is a goodwill which is self generated by the firm based on the features of the business such as favorable location, ராயல் கஸ்டமர்ஸ் எக்ஸெட்ரா. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு மார்க்கெட் ஏரியால பிரைம் ஏரியால ஒரு கடை இருக்கு அப்படின்னா அதுக்கான குட்வில் அதிகமா இருக்கும். அதே கடையை நீங்க ஒரு உள்ள ரொம்ப இன்டீரியரான ஒரு ஏரியால வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான குட்வில் ரொம்ப கம்மியா இருக்கும். காரணம் அதோடைய சேல்ஸ், அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் கோயிங் டு பி வெரி வெரி லோ. ஓகேவா? ஸோ இது கணக்கு புத்தகங்களில் பதிவு செய்யப்பட முடியாது மற்றும் இருப்பு நிலை குறிப்பில் ஒரு கற்பனையாக சொத்தாக இது கருதப்படாது. ஓகேவா? ஸோ அதனால தான் எப்பவுமே பார்ட்னர்ஷிப்ல we raise the goodwill and we write off the goodwill. ஓகே, இப்ப இந்த குட்வில்லோடைய டைப்ஸ் பார்த்தோம். இப்ப செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்ல என்னென்ன வகையில கால்குலேட் பண்ண முடியும்னு ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு முறையிலையும் எப்படி குட்வில்ல கால்குலேட் பண்ணணும்ன்ற கால்குலேஷன்ஸை நம்ம கத்துக்கலாம். முதல்ல when we are talking about self-generated goodwill, there are 3 methods of calculating goodwill. First method is average profit method. இந்த average profit methodல 2 subdivisions இருக்கு. ஒன்னு simple average profit method, second weighted average profit method. இதோடைய calculation methodology-ய வரப்போறிய இந்த கிளாஸ்லயே நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற மெத்தடோடைய பேரு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். So in the case of your super profit method, we are going to use 2 types. One is purchase of super profit, another one is annuity method. Okay va? Then the third method we are going to call it as capitalization method. Capitalization la 2 வகை இருக்கு. ஒன்னு capitalization of average profit, இரண்டாவது capitalization of super profit. So the method by which goodwill is calculated may be specifically decided by the existing partners and the new partner. Okay va? And ஞாபகம் வச்சுக்கோங்க, purchased goodwill doesn't need a valuation. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது எவ்வளோ அதிகமாக பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் பர்ச்சேஸ் குட்வில்லோடைய வேல்யூ. அதனால அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தனியாக எந்த மெத்தட்ஸும் தேவை இல்லை. இப்போ நம்ம ஒவ்வொரு மெத்தடும் இன்டெப்த்தாக யூஸ் பண்ணி எப்படி குட்வில் கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்ல நான் 2 வகை சொன்னேன். என்னென்னது? ஒன்று எஸ் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், அடுத்தது weighted average profit method. இப்ப simple average profit methodல எப்படி goodwill calculate பண்றதுன்னு கண்டுபிடிக்கலாமா? So it assumes new business earn little or no profit initially. அதனால ஒரு business உடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போற குட்வில் தான் goodwill based on simple average profit method. So இதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? In this method we will be using the formula goodwill equals to average profit into
number of years of purchase. இப்போ உங்களுக்கு average profitனா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். Yes. So, நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கான profit எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. So, you have to total all the 5 years profit and divide it by 5. So, அப்போ உங்களுக்கு average profit கிடைச்சிருமா? Yes. So, நார்மலாக நம்ம average கண்டுபிடிக்கிறோம் இல்லையா மேத்தமேட்டிக்ஸில், அதே மெத்தடில் தான் நம்ம இங்கேயும் average profit கண்டுபிடிக்க போகிறோம். And once you find the average profit, ஓகேவா, that is total profit divided by number of years of profit நம்ம போனோம்னா you will be getting your average profit. அடுத்தது, what is this number of years of purchase? இது usually உங்களுக்கு டைரக்டாவே பிஸ்னஸில் சொல்லிடுவாங்க. அதாவது 2 years of purchase, 3 years of purchase அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேட்டரியாவே உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த ஃபார்முலாவை ஒரு தடவை தமிழில் பார்ப்போமா? சராசரி லாபம் இன்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை, தட் இஸ் சராசரி லாபம் ஈக்குவல்ஸ் டு மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இப்போ ஒரு சின்ன சம் பார்க்கலாமா? How to calculate goodwill on the basis of simple average profit. First, the followings are the profit of X, Y and Z Limited for 5 years. Calculate the goodwill of the firm at 3 years purchase of average profit. அதாவது XY லிமிடெடின் 5 ஆண்டுகளுக்கான லாபம் பின்வருமாறு. சராசரி கொள்முதல் லாபத்தை 3 ஆண்டு அடிப்படையில் ஒரு நிறுவனத்தின் நட்பெயரை கணக்கிடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா we have to multiply it by the number of years of purchase. ஸோ நம்மளுடைய number of years of purchase எவ்வளோ? It is 3. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ முதல்ல ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்னென்ன வருஷத்தோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? 20 to 21, 21 to 22, 22 to 23, 23 to 24, 24 to 25. ஸோ இதில் எல்லாமே எதெல்லாம் ப்ராஃபிட்டா? Yes, 10,000 is profit, 15,000 is profit, 4,000 is profit and 6,000 is profit. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? லாஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் you have to add together and this 1 year is your loss. So loss என்ன பண்ணணும்? You have to minus. Then only you will be getting the average profit. ஓகேவா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய total profit எவ்வளோ? 10,000 plus 15,000 plus 4,000 plus 6,000 minus 5,000 loss. ஸோ நம்மளுடைய total profit is 30,000. ஸோ இந்த 30,000ல இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 1, 2, 3, 4, 5. 5 இயர்ஸ். ஸோ 5 டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் 6,000 rupees. ஸோ இந்த 6,000 நம்மளுடைய ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ திஸ் 6,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ? 3 years. So 6,000 into 3 you get 18,000. So the total value of the goodwill of the firm is 18,000. இப்போ புரிஞ்சுதா வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் எப்படி பண்றதுன்னு? இப்போ நம்ம சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்ல வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஃபார்முலா இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்ல எப்படி வந்து குட்வில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்ல ஏன் வந்து வெயிட்ஸ் யூஸ் பண்றோம்னா, எல்லா வருஷமும் நம்மளுடைய ப்ராஃபிட் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில நேரம் நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கலாம், சில நேரம் நம்மளுடைய ப்ராஃபிட் டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கலாம். அப்ப ஒவ்வொரு வருஷத்துக்கான ப்ராஃபிட்டுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வெயிட்ஸை அசைன் பண்ணணும். அந்த வெயிட் பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராஃபிட்டோடைய மதிப்பை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்ன்றத நம்மளால தீர்மானிக்க முடியும். அதுக்காக தான் we use the weighted average profit method. அதாவது லாபம் தொடர்ந்து உயரும் போதோ அல்லது குறையும் போதோ போக்கை சிறப்பாக பிரதிபலிக்க சாதாரண சராசரி லாப முறைக்கு பதிலாக கூட்டு சராசரி லாப முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறையில் சமீபத்திய ஆண்டுக்கு அதிக நிறைகள் ஒதுக்கப்படுகின்றன, குறைந்த நிறைகள் முந்தைய ஆண்டுக்கு ஒதுக்கப்படுகின்றன. அதாவது higher weights are assigned to recent years and lower weights are assigned to earlier year. ஓகே, இதோட ஃபார்முலா என்ன? weighted average profit into number of years of purchase. அதாவது கூட்டு சராசரி லாபம் into
கொள்முதல் ஆண்டுக்கான எண்ணிக்கை. ஸோ கொள்முதல் ஆண்டுக்கான எண்ணிக்கை என்னன்னு நம்ம லாஸ்ட் ஃபார்முலாலே பார்த்துட்டோம். ஸோ இப்போ கூட்டு சராசரி லாபம்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா the following are the profits of X, Y and Z Limited for 5 years. Calculate the goodwill of the firm at 3 years purchase of average profit. XYZ 5 ஆண்டுகளுக்கான லாபம் பின்வருமாறு. சராசரி கொள்முதல் லாபத்தை 3 ஆண்டு அடிப்படையில் ஒரு நிறுவனத்தின் நட்பெயரை கணக்கிடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கான டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 5 வருஷத்துக்கான வெயிட்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணோம்னா முதல்ல we have to calculate the profit with the weight. So first year 2021 கான weight என்ன 1. So you have to multiply 20,000 into 1, you get 20,000. அடுத்த வருஷம் நமக்கு இருக்கிறது 24,000 நம்மளுடைய profit. So அதுக்கான weight 2. So you have to multiply it by 2. So அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கான concerned weights ஓட multiply பண்ணி அதுக்கான ப்ராடக்டை டோட்டல் பண்ணணும். ஓகேவா? So this week call it as total weighted profit. So இந்த total weighted profitல இருந்து weights, what is the total weight? 1 plus 2 plus 3 plus 4 plus 5. அதாவது 15 is your total weight. So இதுல இருந்து total weight divide பண்ணா உங்களுக்கு கிடைக்க போறது தான் உங்களுடைய weighted average profit. So your weighted average profit is 23,200. So இது வந்து நம்மளுடைய weighted average profit. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 3 years purchase of your weighted average profit ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? So 3 years purchase of your weighted average profit. So how will you find it? Weighted average profit into number of years of purchase. So 23,200 into 3, you get 69,600 as the total value of your goodwill of the firm. இந்த பேசிஸ்லே இன்னும் ஒரு sum பார்க்கலாமா? Ram and Krishna were partners sharing profit and losses in the ratio of 2:1. They admitted Shankar as a partner for 1/5 share in the profit. For this purpose, the goodwill was to be valued on the basis of 3 times of last 5 years average profit. The profit for the last 5 years ன்னு கொடுத்திருக்காங்க. So இங்க அவங்க கொடுத்திருக்கிற எந்த மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? They have asked us to go for average profit method. ஓகேவா? And what is the number of years of purchase? 3 times. ஓகேவா? So இதுதான் நம்மளுடைய number of years of purchase. So இதுல என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க? 2021க்கு 50,000 profit கொடுத்திருக்காங்க. 21-22க்கு 40,000 profit கொடுத்திருக்காங்க. 22-23க்கு 75,000 கொடுத்திருக்காங்க. 23-24க்கு 25,000 loss கொடுத்திருக்காங்க. Whenever a value is given in brackets, it is assumed that it is a loss. ஓகேவா? Then 2024-25க்கு 50,000 profit கொடுத்திருக்காங்க. Then வேற என்ன சொல்றாங்கன்னா profit of 2024-25 was calculated after charging 10,000 for abnormal losses by the fire ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து 10,000 abnormal loss மைனஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறது. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆவரேஜ் ஆன ப்ராஃபிட் தான் எடுக்க போறோம். ஸோ ஆவரேஜ் ஆன ப்ராஃபிட் எடுக்கும் போது we are calculating the normal profit which is supposed to be earned by the business. ஸோ அதில் இந்த abnormal losses-ஐ நம்ம கணக்கிடக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்? We have to add back this abnormal loss to the current year's profit. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. ஸோ 2024ல it is 50,000 which is including 10,000 abnormal loss. So actually 2024 ஓட profit எவ்வளவு இருந்திருக்கணும்? It should be 50,000 plus 10,000, that is equals to 60,000. இதுதான் நமக்கு இருந்திருக்க வேண்டிய profit. So இப்போ நம்மளுடைய average profit எவ்வளவு? First yearக்கு 50,000, second yearக்கு 40,000, third yearக்கு 75,000, then fifth yearக்கு it should be 60,000.
1,000 and then you are having a loss of 25,000 for the fourth year which has to be subtracted. So நம்மளுடைய average profit 2 lakhs divided by 5 you get 40,000. So இதுதான் நம்மளுடைய average profit. இந்த average profitல எவ்வளோ years of purchase பண்ண சொல்லியிருக்காங்க? 3 times பண்ண சொல்லியிருக்காங்க. So 3 into 40,000, 1,20,000 is the total value of the goodwill of the firm. Okay va? So now calculation of average maintainable profit. இதுக்கு முன்னாடி சம்ல நம்ம இந்த abnormal losses add back பண்ணோம் இல்லையா? So அதே மாதிரி if there is an abnormal profit அதை என்ன பண்ணிருக்கணும்? Yes, abnormal profit இருந்ததுன்னா அதை வந்து we should have subtracted from the average profit. Okay va? So now அதுக்கான calculation பார்ப்போமா? That is how to adjust a profit whenever there is a abnormal loss or a abnormal profit. Okay va? So now given profit for the year இதுல இருந்து ஏதாவது depreciation provide பண்ணாம இருந்திருந்தோம்னா you have to provide it. So minus unprovided depreciation. Then வேற ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் நம்ம வந்து அதில் இன்கல்கேட் பண்ணாமல் அதாச்சும் என்ட்ரி பண்ணாமல் இருந்திருந்தோம்னா அந்த எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணணும். தென் அந்த வருஷம் ஏதாச்சும் அப்நார்மல் லாஸ் நம்ம இன்கர் பண்ணியிருந்தோம்னா அப்நார்மல் லாஸை கணக்கில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் யூ ஹாவ் டு ஆட் இட் பேக் டு தி ப்ராஃபிட். அண்ட் அந்த வருஷம் ஏதாச்சும் அப்நார்மல் கெயின் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது வந்து யூஸ்வலி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இல்லையா? ஸோ அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இல்லாமல் வேற ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு அப்நார்மல் கெயின் கிடைச்சிருக்குன்னா அந்த அப்நார்மல் கெயின் ஷுட் பி subtracted back from the profit. And wherever there is any other rectification, அதாவது overvaluation of opening stock இருந்ததுன்னா we have to add back the overvalued amount. Whenever there is overvaluation of closing stock இருந்ததுன்னா you have to subtract it. And this is the vice versa. ஓகேவா? ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட். அண்ட் அந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது அந்த வருஷத்துடைய கன்சர்ன்டு ப்ராஃபிட்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் யூஸ் பண்ணி குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சோம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி குட்வில் கால்குலேட் பண்ணுறதுன்றது தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த சூப்பர் ப்ராஃபிட்டில் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், அதாவது உயர் இலாப முறை எப்படி குட்வில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் மென் பை சூப்பர் ப்ராஃபிட்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன் இல்லையா? ஒரு கடை இருக்குது, ஸ்டேஷ்னரி கடை. ஒரு குக்கிராமத்துலேயும் அதே மாதிரி ஸ்டேஷ்னரி கடை இருக்குது. அதே கடையை நம்ம வந்து ஒரு நல்ல சிட்டியில் ஒரு மார்க்கெட் பிளேஸில் வச்சுருக்கோம். ஸோ இந்த சிட்டியில் மார்க்கெட் பிளேஸில் இருக்கக்கூடிய கடை ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. இட் இஸ் ஏர்னிங் அ ப்ராஃபிட் ஆஃப் சம்திங் அரௌண்ட் 70%. ஓகேவா? 70% ப்ராஃபிட் இருக்கு. ஆனால் அதே மாதிரி ஒரு ஆவரேஜான கடை சிட்டியில் இருந்தால் வெறும் 30% ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணும். பட் இந்த கடை எவ்வளோ ஏர்ன் பண்ணுது? 70% ஏர்ன் பண்ணுது. ஸோ இப்போ நார்மலாக நமக்கு 30% தான் வரணும். பட் ஆனால் இந்த கடை 70% ஏர்ன் பண்ணுது. ஸோ நம்மளுடைய சூப்பராக இது எவ்வளோ அதிகமாக ஏர்ன் பண்ணுது? 40% அதிகமான ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுது. ஸோ இந்த அதிகமாக இருக்கு இல்லையா, நார்மலை விட நம்ம ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டோடைய அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ தேட் வி கால் இட் ஆஸ் தி சூப்பர் ப்ராஃபிட். இதை இன்னும் தெளிவாக ஃபார்முலாவில் பார்க்கலாம் வாங்க. சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, we found this average profit, right? So 4-5 வருஷத்துடைய ப்ராஃபிட்ஸை ஆட் பண்ணி and we are dividing it by the number of years இருக்கு இல்லையா, so that is nothing but the average profit. or நம்ம இங்கே calculate பண்ணி நம்ம ஒரு adjusted profit கிடைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதையுமே சில சமயம் நம்ம average profit எடுத்துக்கலாம். so this average profit minus normal profit. ஸோ நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு வாங்க. ஸோ நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல்ஸ் டு actual firm's capital employed into normal rate of return divided by 100. அதாவது assume your capital employed is 1 lakh and your normal rate of return ஓகேவா is 10%. அப்ப normal profit எவ்வளோ? Your normal profit is
correct, is 10,000 rupees. Okay, va? So this is how you find your normal profit using the formula actual firm's capital employed into normal rate of return divided by 100. Okay, so first நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? average profit கண்டுபிடிச்சோம். அதுக்கு அப்புறமா formula யூஸ் பண்ணி normal profit கண்டுபிடிச்சோம். So இந்த average profitல இருந்து if you are going to subtract the normal profit, you will be getting the super profit. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு. சில நேரம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு உங்களுக்கு டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டை கால்குலேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாமா? Calculation of actual firm's capital employed under the super profit method. ஸோ ஒரு ஃபார்முடைய ஆக்சுவல் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது, அதாவது நெட் அசெட் வேல்யூ எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் அசெட் எக்ஸ்க்ளூடிங் purchased goodwill and other fictitious asset. அதாவது டோட்டல் அசெட்ல இருந்து you have to minus purchased goodwill and fictitious asset மைனஸ் பண்ணோம்னா நமக்கு we will be getting net fixed assets. அந்த net fixed assetsல இருந்து you have to minus the external liability. External liability னா என்ன? நம்மளோட liability sideல you will have total liabilities, அதாச்சும் capital plus liability இருக்கும். ஸோ அந்த capital இல்லாம, capital is a internal liability. ஸோ அந்த capital அதாச்சும் பார்ட்னர்ஸ் ஷேர் ஆஃப் கேபிட்டல் இல்லாம இருக்கக்கூடிய லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ் தான் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ total assets excluding purchased goodwill and fictitious asset minus external liabilities, you will get your firm's net assets, or you can call it as firm's total value of capital employed. Okay va? There is also another way of finding your capital employed. அது எப்படி ஃபைண்ட் பண்றது? அது வந்து ரொம்ப ஈஸி. Just you have to add all the capital value. என்னென்ன கேபிட்டல் இருக்கும்? ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல பார்ட்னர்ஸ்க்கு கேபிட்டல் அக்கவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறமா கரண்ட் அக்கவுண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ whenever you are having a partners capital கிரெடிட் பேலன்ஸ் அதை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸோடைய கரண்ட் அக்கௌண்டோடைய கிரெடிட் பேலன்ஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணணும். இஃப் யூ ஹாவ் அ டெபிட் பேலன்ஸ், அப்போ என்ன பண்ணணும்? கரண்ட் அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா yes, you have to minus it. And if you have any reserves and surplus, you have to add it. And any other fictitious asset இருந்தா அதையும் மைனஸ் பண்ணணும். And purchased goodwill இருந்தா அதையும் மைனஸ் பண்ணணும். ஸோ இதோடைய ரிசல்ட்டிங் ஃபிகரை தான் நம்ம என்ன சொல்றோம்? Capital employed ன்னு சொல்றோம். So capital employed is nothing but assets minus liabilities in a simple term. Okay, இப்போ நம்ம சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது how will you find your super profit? That is your actual or average profit minus your normal profit. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா they will give you a number of years of purchase. ஆவரேஜ்ல கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி they will give you the number of years of purchase. So super profit into number of years of purchase, you will be getting the value of goodwill. ஒரு sum பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு இன்னும் clear-ஆ புரியும். The books of business showed that the capital employed on March 31st, 2025 is 5 lakh. So capital employed எவ்வளோ? 5 lakh. And the profit for the last 5 years were 40,000, 50,000, 55,000, 70,000 and 85,000. You are required to find out the value of goodwill based on how many years of purchase? 3 years of purchase. And what is the normal rate of return? 10%. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி குட்வில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we have to find the average profit. ஸோ அதுக்கு எல்லா ப்ராஃபிட்ஸையும் எடுத்து ஆட் பண்ணிட்டு you have to divide it by number of 5. So 40 plus 50 plus 55 plus 70 plus 85, you get 3 lakhs. So 3 lakhs divided by 5, you get 60,000. So 60,000 is your average profit. Next, normal profit. So இங்க normal rate of return என்ன கொடுத்திருக்காங்க? Normal rate of return is 10% ன்னு கொடுத்திருக்காங்க. So நம்மளோட capital employed எவ்வளோ? Capital employed is 5 lakhs. So 5 lakhs into 10%, you get 50,000. So இந்த மாதிரி ஒரு business 50,000 தான் profit earn பண்ணணும்.
ஆனா இந்த பிசினஸ் எவ்வளவு earn பண்றாங்க? 60,000 earn பண்றாங்க. So அப்ப சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளவு? கரெக்ட், 60,000 minus 50,000. So இவங்களுடைய சூப்பர் ப்ராஃபிட் is 10,000. புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த சூப்பர் ப்ராஃபிட்டை we have to multiply it by the number of years of purchase. So எவ்வளோ number of years of purchase? It is 3 years. So 10,000 into 3, the total value of the goodwill of the firm is 30,000. இப்போ புரியுதா எப்படி சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல goodwill கண்டுபிடிக்கிறதுன்னு? Let's see one more sum. A firm has a average profit of 1,50,000. Okay va? And the normal profit is 1 lakh. The goodwill is valued at 3 years purchase of super profit and கொடுத்திருக்காங்க. So how many years of purchase? 2 years. அப்ப what is the value of goodwill? So normal profit and average profit minus பண்ணா உங்களுக்கு super profit கிடைக்கும். So what is your super profit? Your average profit is 1,50,000. Your normal profit is 1 lakh. So your super profit is 50,000. And 50,000 into how many years of purchase? 3 years. Appa you will get 50,000 into 3. You will get 1,50,000 as your answer. So the answer is B, 1,50,000. Purida? Can we move on to the next sum? A firm's average actual profit is 1,20,000. So average actual profit evla? 1,20,000. The normal rate of return is 10%. So NRR evla? 10%. The capital employed is 8 lakhs. What is the super profit ன்னு கேட்டிருக்காங்க. So இதுல நம்மளுடைய normal profit evla? Normal profit will be 8 lakhs into 10%, that is 80,000. So 80,000 is your normal profit. Average profit evla? 1,20,000. So super profit will be 1,20,000 minus 80. You will get 40,000 as your super profit. So idhila have they given you any data? They have not asked you to calculate the goodwill. So adanala namakku number of years of purchase thevilla. We just have to find the super profit. Super profit is 40,000. The answer is A. Okay. In the super profit there is one more method called as annuity method. Annuity method we will be taking the present value of the money. Okay va? So யூஸ்வலி இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 1 லட்ச ரூபாய்க்கும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நமக்கு கையில இருக்க போற 1 லட்ச ரூபாய்க்கும் வேல்யூ டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா? எஸ், கண்டிப்பா அந்த மணி வேல்யூல டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மணி வேல்யூ டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி நமக்கு போடுறது தான் annuity factor. ஸோ அந்த annuity factor-ஐ பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு goodwill valuation தான் super profit method using annuity method. ஸோ இதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? Goodwill equals to super profit into present value of the annuity factor. So நமக்கு எப்படி super profit கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். இப்போ present value of the annuity factor எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு. இந்த ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கான ஃபார்முலா annuity factor equals to 1 plus I to the power n minus 1. I divided by 1 plus I to the power n. Okay. So, whereas I is the interest rate, அதாவது வட்டி விகிதம், n is the estimated number of years. Then, அதாவது எதிர்நோக்கும் ஆண்டு. Then, annuity refers to series of uniform cash flow at the regular interval. In the case of annuity, ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் ரெகுலரா இருந்தாதான் we can go for the annuity method. ஓகேவா? அப்படி ரெகுலரா இல்லாம ரொம்ப deviations இருக்க போகுது அப்படின்னா we will not be able to use the annuity method. So, in this case, you understood how to find the goodwill using your annuity method. The formula is you have to apply the annuity factor and find what is the value of the annuity. For example, உங்களுடைய value of the annuity is 2.5 ன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய super profit is 10,000. ஓகேவா? உங்க super profit 10,000, உங்களுடைய annuity 2.5 நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அப்ப goodwill will be 25,000. புரியுதா? So likewise you will be finding the super profit method la annuity method use பண்ணி you will be finding the goodwill.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தடோட பேரு கேபிட்டலைசேஷன் மெத்தட். அதாவது கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ முதல்ல கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். தட் இஸ் குட்வில் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் மைனஸ் நெட் அசெட்ஸ் ஆர் total capitalized value of the firm minus actual capital employed. அதாவது இவ்வளோ ப்ராஃபிட் earn பண்றதுக்கு நம்ம ஆக்சுவலா எவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்கணும் அப்படின்றத ஒரு கால்குலேஷன் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய ஆக்சுவலான கேபிட்டல் என்ன அப்படின்ற கால்குலேஷனும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு 10% if they are going to earn profit na, their capital should be how much? Should be 1 lakh. Okay va? So அவங்களுக்கு வந்து average rate of profit is 10% and their profit is 10,000 அப்படின்னா அப்ப அவங்களுக்கு ஆக்சுவலா இருக்க வேண்டிய கேபிட்டல் வெறும் 1 lakh தான். ஆனா அவங்களுடைய ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோன்றதை நம்ம பார்க்கணும். Maybe the business is having only actual profit of 80,000. So அவங்களுக்கு 1 lakh இருந்தாதான் 10,000 ப்ராஃபிட் கிடைக்கணும். ஓகேவா? ஆனா 80,000லயே அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? They are getting a profit of 10,000 rupees. So இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? So that is the goodwill. ஓகே, ஒரு சம்மா பார்த்தோம்னா இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். So here the total capitalized value of the business minus actual capital employed gives you the value of your goodwill. Under this method, the value of goodwill is ascertained by deducting the actual capital employed in the business from the capitalized value of the average profit. So first, இதோட steps என்ன? Ascertain the average profit based on the past few years of performance. அடுத்தது, ascertain the capitalized value of average profit divided by capitalized value of the firm on the basis of the normal rate of return. Then capitalized value of the firm equals to average profit into 100 divided by normal rate of return. So ஒரு firm உடைய actual net assets value என்ன? இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ், நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது net assets equals to total assets excluding purchased goodwill and fictitious asset minus external liability. So this will give you the net asset value of the firm. Or நீங்க என்ன பண்ணலாம், எல்லா பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டலையும் ஆட் பண்ணிட்டு and reserves and surplusையும் ஆட் பண்ணிட்டு you can subtract fictitious asset and purchased goodwill from them. Then also you will be able to get the firm's actual capital value. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது we have to find what is the goodwill. அப்போ என்ன பண்ணணும்? Compute the value of goodwill by deducting net assets from the capitalized value of the firm. So goodwill equals to capitalized value of the firm minus net assets. ஓகேவா? இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா assume that your normal rate of return is 10%. Okay, and your capital employed is 80,000. Okay, and your average profit is 10,000 rupees. So இப்போ உங்களுக்கு 10,000 rupees average profit earn பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ capital இருக்கணும்? What should be the capitalized value of your average profit? So your capitalized value of your average profit should be this one. That is, your average profit is 10,000 into 100 divided by 10. So your capitalized value of the firm is 1 lakh and your net assets value is only 80,000. Okay, va? இதுதான் உங்களுடைய actual capital employed. So what is the goodwill value? 20,000 is the goodwill value. நமக்கு இருந்திருக்க வேண்டிய கேபிட்டலோட வேல்யூ to earn 10,000 as profit is 1 lakh. ஆனா நம்மளோட actual capital is only 80,000. So அதிகமா நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ எவ்வளவு? 20,000 rupees. ஓகே, இப்போ நம்ம capitalization of average profit பார்த்தோம். நம்ம அடுத்து பார்க்க போறது capitalization of
சூப்பர் ப்ராஃபிட். ஸோ அங்கே வந்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கேபிட்டலைஸ் பண்ணோம் இல்லையா, இந்த மெத்தடில் we are going to capitalize the சூப்பர் ப்ராஃபிட். ஓகே, அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து we have to calculate the actual profit and then you have to calculate the normal profit. எதுக்கு actual profit, எதுக்கு normal profit கண்டுபிடிக்கிறோம்? அப்பதானே நம்மளால சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். எஸ். ஸோ அதுக்காக we have to first calculate the actual profit and then we have to calculate the normal profit. And then normal profit equals to actual firm's capital employed into normal rate of return divided by 100. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்மளால நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்தது calculate average profit for the past years. அது நமக்கு எப்படி பண்ணணும்னு முன்னாடியே தெரியும். Then calculate the super profit. So actual or average profit minus your normal profit, you will get your super profit. So super profit into 100 divided by normal rate of return, you will get the value of goodwill. Okay va? So here rate of return is 10%. Okay va? Unga normal profit is 1 lakh and your average profit is 1,20,000. So unga super profit evla is 20,000. So now 20,000 into 100 by 10. எவ்வளோ கிடைக்க உங்களுக்கு? You will be getting 2 lakhs. So this 2 lakhs is your goodwill of the firm. புரியுதா? Yes. Now let's see a small sum. Keshav and Karan were partners in a firm sharing profits equally. The capitalized value of the average profit of the firm was 18 lakhs. So நம்மளுடைய capitalized value அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? So capitalized value of the firm is 18 lakhs. And the assets of the firm were 20 lakhs excluding goodwill and liabilities were 5 lakhs ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? So assets எவ்வளோ? Assets are 20 lakhs and your liabilities are 5 lakhs. The value of the goodwill of the firm by capitalization of average profit method will be in கேட்டிருக்காங்க. So they are asking us to use the average profit method. So let's see how to calculate it. So here the capitalized value of the average profit is 18 lakhs. The total assets excluding your goodwill is 20 lakhs. Your liabilities is 5 lakhs. So what is going to be the net assets value? Assets minus liabilities. So asset is 20 lakhs and liabilities is 2 lakhs. So your net asset is 15 lakhs. So actually நமக்கு அவ்வளோ ப்ராஃபிட் earn பண்ணுறதுக்கு 18 lakhs நம்மளுடைய கேபிட்டலாக இருக்கணும். ஆனால் நம்ம வெறும் 15 lakhs வச்சே அந்த அளவுக்கு ப்ராஃபிட் earn பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய இன்க்ரீஸ்ட், அதாவது குட்வில்லோடைய வேல்யூ எவ்வளோ? It is 18 lakhs minus 15 lakhs, that is 3 lakhs is your goodwill on the basis of capitalized value of your average profit. So the option B is correct. இன்னொரு சின்ன சம் பார்க்கலாமா? Amit and Sumit were partners in a firm with a capital of 3 lakhs and 2 lakhs respectively. The normal rate of return was 20,000 and the capitalized value of average profit was 8,50,000 and goodwill of the firm by capitalization of average profit method will be in கொடுத்திருக்காங்க. So இதுல what is the capital? Your capital is 3 lakhs plus ஒரு 2 lakhs is the partner's capital. Normal rate of return is 20% and capitalized value of the firm. What is the capitalized value of the firm? It's 8,50,000. Okay. So, இப்போ நீங்க இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? You have to find the, yes, you have to find what is the net assets value. So, இதுல வந்து they have asked you to go for average profit method தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. So, we will be going on the basis of average profit. So, நம்மளோட total capital employed எவ்வளோ? 5 lakhs. And what is the total capitalized value of average profit? 8,50,000. So, நம்மளுடைய goodwill எவ்வளோ? It is 3,50,000 is the extra value of your capital. So that is your goodwill. Okay va? புரியுதா? So the option is C. இது வரைக்கும் நம்ம how to calculate goodwill on the basis of
ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், கேபிட்டலைசேஷன் மெத்தட் எல்லாமே பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன செக்கிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் செய்யலாமா? கம் ஆன். Let's check our understanding with the model CUT MCQ questions. When calculating goodwill under the super profit method, the sequence followed is. So first, when you are calculating the goodwill, என்ன find பண்ணுவீங்க? You will be finding the average profit. அதுக்கப்புறமா என்ன find பண்ணுவீங்க? You will be finding the normal profit. So average minus normal என்ன கிடைக்கும்? Super profit கிடைக்கும். அதுக்கப்புறமா what you will be doing? You will be doing calculation of capital employed, and அதுக்கப்புறமா on that, with that information we will be going for calculation of goodwill. So this is your sequence. Okay, any doubt? Yes. Now let's move on to the next one. The adjustment required for overvaluation of closing stock. இதே closing stock ஓவர் வேல்யூ ஆயிருந்தா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி ஆக்டிவிட்டி? ஸோ ஹியர் அந்த கன்சர்ன்ட் இயருடைய ப்ராஃபிட்ல இருந்து அதை என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு சப்ராக்ட் இட், அண்ட் நெக்ஸ்ட் இயருக்கு, இந்த இயருக்கு அது வந்து ஒரு க்ளோசிங் ஸ்டாக்னா நெக்ஸ்ட் இயருக்கு அது என்னது? இட் இஸ் அ ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ அதனால அது கூட அதை ஆட் பண்ணணும். த வேல்யூ ஹேஸ் டு பி ஆடட் பேக். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல we learned how to calculate goodwill using various methods and CUET based sumsum பார்த்தோம். ஸோ இதோடைய நம்மளுடைய calculation of goodwill கிளாஸ் முடியுது. அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ட்னர்ஷிப் உடைய அட்மிஷன் ஆஃப் தி பார்ட்னர் கால்குலேஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு கத்துக்க போறோம். அது வரைக்கும் ஹாப்பி லேர்னிங்.